உங்களுக்கு நீங்களே முக்கியத்துவம் கொடுத்துக்காம, உங்க நேரம், உங்க எனர்ஜி, உங்க தேவைகள் இதை பிரதானப்படுத்தாம மற்றவர்களுக்காக உங்க எல்லாத்தையும் நீங்க செலவு செய்யும் பொழுது யாரெல்லாம் அதனால பயனடைகிறாங்களோ அவங்க தான் உங்களை நீங்களே தேர்ந்தெடுத்து உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களை குறை சொல்லுவாங்க. உங்களுடைய லேக் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்டால யாரெல்லாம் பலனடைகிறாங்களோ நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களை குற்றம் சொல்ற முதல் ஆளா அவங்க தான் இருப்பாங்க. உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கும் பொழுது யாருக்கெல்லாம் நீங்க வில்லனா தெரியுறீங்களோ அவங்க உங்க வாழ்க்கையை விட்டு போறது தான் நல்லது. யாரெல்லாம் உங்களை ஒரு ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க உங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமானவங்க. அவங்கள பக்கத்துல வச்சுக்கோங்க. நீங்களும் அவங்கள ஒரு ஹீரோவா பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் கம்ப்ளீட்டா செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தினது. சுயமரியாதை அப்படிங்கிறது கான்ஃபிடென்ஸோட ஒரு மிக முக்கியமான கேரக்டர். சில சமயம் நம்ம கான்ஃபிடென்ட்டா இல்லாம உணரும் பொழுது நம்ம கேட்க வேண்டிய முதல் கேள்வி நமக்கு நாமளே மரியாதை கொடுத்துக்காம இருக்கோமா அப்படிங்கிறது தான். ஏன் அப்படிங்கிறத அலசி ஆராய ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு எபிசோட்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களோட பர்சனாலிட்டியை எப்படி ஷேப் பண்ணுது, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஏன் முக்கியம், இப்போ நீங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருக்கீங்க, ரொம்ப மோசமா உங்களை நீங்க மதிக்கிறீங்களா இல்லை ரொம்ப உயர்வா உங்களை நீங்க மதிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டையும் நம்ம பண்ண போறோம். ஸோ ஒரு பென் பேப்பரோட இன்னைக்கு எபிசோட கேளுங்க நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா, மனமே நம்ம சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லாட்டி சோஷியல் மீடியா அப்படின்னு நமக்கு ஊடகங்கள் மூலமாக தெரிகிற ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தரை நாம் ரொம்ப மதிக்கிறோம். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு அரசியல் தலைவரை பிடிக்குது, இல்லாட்டி நமக்கு நம்ம சொந்தக்காரங்களில் ஒருத்தராக இருக்கலாம், நம்ம நண்பர்கள் வட்டத்தில் ஒருத்தராக இருக்கலாம், இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒருத்தராக இருக்கலாம். மானசீகமாக குருவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆர் குரு அப்படிங்கிற லெவல் இல்லாட்டியும் அவங்க சொன்னா நான் காது கொடுத்து கேட்பேன். அவங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத நான் மதிச்சு கேட்பேன். ஒரு விஷயத்துல அவங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆர்வத்தோட நான் இருப்பேன். எனக்கு ஒரு குழப்பம்னா உடனே அவங்க கிட்ட தான் ஆலோசனை கேட்பேன் அப்படின்னு நம்ம ஒரு பர்சனாலிட்டியை வச்சிருப்போம் இல்லையா? அந்த பர்சனாலிட்டி ரெஸ்பெக்டபிள் பர்சனாலிட்டியா இருப்பாங்க. ஏன் ரெஸ்பெக்டபிளா இருக்காங்க அப்படின்னா அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை ரொம்ப உயர்வா வச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். இன்னொருத்தர்கிட்ட இருந்து நமக்கு பாராட்டு வரணும், இன்னொருத்தர் நம்மளை மதிக்கணும், எங்க போனாலும் நமக்கு முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க நிச்சயமா மரியாதைக்குரிய நபரா இருக்கவே மாட்டாங்க. இன்னொன்னு, அப்படி மற்றவங்க தான் நம்மளை மதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டும் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ நம்ம தற்செயலாக அவங்கள விஷ் பண்ணாமல் விட்டுட்டோம், இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் தெரியாமல் இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட இவங்க நம்மளை மதிக்கலையோ, இவங்க நம்மளை வேணும்னே அவாய்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு யோசிச்சு தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸை அவங்களுக்குள்ளே உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அதை ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் கொண்டு வருவாங்க. அது பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாது. ஆஃபீஸில் ஒரு பாஸ் அண்ட் சபார்டினேட் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். இவங்க நம்மளை அந்த மீட்டிங் கூப்பிடல அப்படின்னா இவங்க நம்மளை மதிக்கலன்னு அர்த்தமா, அப்போ நாம் என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை டைரெக்டாக அட்ரஸ் கூட பண்ணாமல் அதனால ரொம்ப இன்செக்யூர் ஆகி தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை உருவாக்கவும் பார்ப்பாங்க. ஸோ ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வரணும்னா முதல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்டை உருவாக்குறதுல முழு பொறுப்பும் உரிமையும் நமக்கு இருக்கு. ஸோ நம்மளால நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை உருவாக்கிக்க முடியும். அது ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது, தொடர்ந்து அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமும் இருக்கு. ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற பர்சனுக்கு செல்ஃப் அவேர்னஸ் அதிகமாக இருக்கும். அதாவது தன்னை பற்றி முழு புரிதல் அவங்களுக்கு இருக்கும். தனக்கு என்ன வேணும் வேண்டாம், தான் எதை மதிக்கிறோம் மதிக்கலை, தனக்கு எது முக்கியம் இல்லை, தான் எதை தன்னுடைய வாழ்க்கையில் வச்சுக்கணும், எதை வேண்டான்னு ஒதுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும். ரெண்டாவது, செல்ஃப் லவ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். தன்னை கம்ப்ளீட்டாக வருத்திக்கிட்டு இன்னொருத்தருடைய அன்பை தேட வேண்டிய சேகரிக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. எப்போ தன்னுடைய நேரத்தை பிரதானப்படுத்தணும், எப்போ தன்னுடைய எனர்ஜியை பிரதானப்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு செல்ஃப் லவ் அதிகமாகவே இருக்கும். ரொம்ப முக்கியமாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய வர்த் என்னன்னு தெரியும்.
அதனால தேவையில்லாத நபர்களுக்கோ தேவையில்லாத விஷயங்களுக்கோ தேவையில்லாத கருத்துக்களுக்கோ அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் இடமே கொடுக்க மாட்டாங்க. அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, இதுக்கு அவங்க விளக்கமும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிம்பிள் நோ சொல்கிறது மூலமாகவே அந்த என்டையர் கான்வர்சேஷனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. இதனால மற்றவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க, இதனால மற்றவங்க நம்மளை அந்த கூட்டத்தில் சேர்த்துக்காமல் விட்டுருவாங்களோ அப்படின்ற எந்த கவலையும் அவங்களுக்கு இருக்காது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவங்க, தன்னுடைய ஒர்த் என்னன்னு தெரிஞ்சவங்க, கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. மற்றவர்களை சார்ந்து அவங்க இருக்க வேண்டிய அவசியமே அவங்களுக்கு கிடையாது. இப்படி நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் பார்த்தோன்னா நம்ம தனியாக தான் இருக்க முடியும், எப்படி நம்ம ஒரு சொசைட்டியில் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியை வைக்கலாம். ஆக்சுவலாக நாமெல்லாம் சோஷியல் அனிமல்ஸ் தான். இந்த சொசைட்டியில் நாம் ஒருத்தர் சார்ந்து இருக்கோம். ஆனால் ஒருத்தரை நம்பி தான், ஒருத்தருக்கு கம்ப்ளீட்டாக ஒத்துப்போனாதான் அவங்களோட இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த கட்டம் வர்றது இல்லையா, அதுதான் ரொம்ப சிக்கல். ஸோ இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவங்கள இப்போ நான் சொன்ன டெஃபினிஷன்ஸ் வச்சு பார்த்தா அவங்க ரொம்ப அரகெண்ட்டாக தனியாக சுற்றிட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால், தனியாகவே அவங்க சுற்றிட்டு இருந்தாலும் அவங்க நிறைவாக தான் இருப்பாங்க. நம்ம தனியாக இருக்கோமே அப்படின்னு அவங்க புலம்பெல்லாம் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய நேரத்தை எப்படி நிறைச்சிக்கணும்னு தெரியும். யார்கிட்ட பேசணும், எவ்வளோ பேசணும், இன்னொருத்தர் தன்கிட்ட வந்து பேசினா அதை எப்படி மதித்து பேசணும் அப்படிங்கிற எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க ஆஸ் அ பேக்கேஜாகவே ஒரு ஹோல் பேக்கேஜாக இருக்காங்க. நாம தான் போய் அவங்கள நிரப்பணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் அவங்களுக்கு கிடையாது. தன்கிட்ட இருக்கிற இன்கம்ப்ளீட் பீசஸை மற்றவங்க தான் வந்து ஃபில் பண்ணணும்னு எதிர்பார்க்குற ஆட்கள் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் பீப்புள் கிடையாது. ஸோ யாருக்கெல்லாம் லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கோ அவங்க வேணால் இவங்க கிட்டேருந்து அந்த ஒரு வார்ம்த்தை வாங்கிக்கலாம், அந்த லைட்டை வாங்கிக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சன், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிற பர்சனாக நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக 10 கேள்விகள் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. நான் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் எஸ் ஆர் நோ மட்டும் எழுதுங்க. ஒரு கேள்விக்கு எஸ் ஆர் நோ ரெண்டில் ஒன்று தான் இருக்கணும், மேபி அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. எஸ் நோ மட்டும் எழுதுங்க. அதாவது மேபினா ஒன்று அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ எஸ் நோ அப்படின்ற ரெண்டை மட்டும் ரொம்ப தெளிவாக எழுதுங்க. ஏன் நான் இப்படி எழுத சொல்கிறேன்னா, இந்த 10 கேள்விகளும் நான் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கேள்விகளுக்கு எஸ் எழுதிருக்கீங்கன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 10 கேள்விகளில் உங்களுக்கு 4 எஸ் வந்திருக்கா, இல்லை 6 எஸ் வந்திருக்கா, இல்லை 8 எஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி பாருங்கள். கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ கேள்விகளுக்கு ரெடியாக, ஒரு பேப்பர் பென்னோட ரெடியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். முதல் கேள்வி, யாராவது வந்து உங்ககிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த கேட்கும் பொழுதோ, இல்லை எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுதோ, இல்லை உங்கள் நேரத்தை கேட்கும் பொழுதோ இல்லை அப்படிங்கிறத உங்களால் குற்ற உணர்வு இல்லாமல் சொல்ல முடியுதா? நோ அப்படிங்கிறத குற்ற உணர்வு இல்லாமல் உங்களால் சொல்ல முடியுதா? ரெண்டாவது கேள்வி, உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்த்துக்கும் பொழுது உங்களை பற்றி உங்களுக்குள்ளேயே கேட்குற வார்த்தைகள் கனிவானதாக இருக்கா? மூணாவது, உங்களை ரொம்ப தாழ்வாக நடத்துகிற, உங்களை ரொம்ப சின்னதாக உணர வைக்கிற, எப்போவுமே உங்களை கிண்டல் பண்ணி கலாய்ச்சு உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காத ஆட்கள்கிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கீங்களா? நாலாவது, ஒரு குரூப்பில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய கருத்து என்ன ஆர் உங்கள் சாய்ஸ் என்ன அப்படின்னு யாராவது எதையாவது கேட்கும் பொழுது மற்றவர்கள் பற்றி கவலைப்படாமல் உங்கள் விருப்பம் என்ன, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத தயக்கம் இல்லாமல் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்களா? அஞ்சாவது, உங்களால் ஒரு தப்பு நடந்துருச்சு, அதை நினச்சி உங்களை நீங்களே போட்டு வாட்டி வதைக்காம அதை சரி பண்ணிட்டு அடுத்து என்ன அப்படின்னு மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருப்பீங்களா? ஆறாவது கேள்வி, உங்களுடைய தேக ஆரோக்கியம், உங்களுடைய தூக்கம், உங்களுடைய உணவு பழக்கங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? ஏழாவது கேள்வி, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுதோ இல்லை நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கும் பொழுதோ சோஷியல் மீடியாவில் அதை போட்டு மற்றவர்கள் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்காமலேயே நீங்கள் உங்களுக்குள்ள செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா? எட்டாவது கேள்வி, உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸில், அது உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப்ஸில் உங்கள் எதிர்பார்ப்பு என்ன, உங்கள் தேவை என்ன அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்களா? ஒன்பதாவது, உங்களுக்கு நீங்களே ஏதாவது ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டாலோ இல்லை ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டாலோ அதை கம்ப்ளீட்டாக கடைப்பிடிச்சு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீங்களா? பத்தாவது கேள்வி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒரு விஷயத்தில் வெற்றி பெறும் பொழுது அவங்களுடைய வெற்றியை உங்களுடைய தோல்வியாக பார்க்காம அவங்க வெற்றியை உண்மையாகவே கொண்டாடி இருக்கீங்களா?
இந்த 10 கேள்விகளுக்கும் எத்தனை எஸ் இருக்கு அப்படிங்கிறத இப்ப கவுண்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஸ்கோர் 0லேருந்து 4 வரைக்கும், அதாவது எஸ் அப்படிங்கிற வார்த்தை எழுதவே இல்லை, ஆர் 1, 2, 3 இல்லாட்டி 4 வரைக்கும் எஸ் வந்திருக்கு அப்படின்னா, 10ல் அட்லீஸ்ட் 4 எஸ்ஸாவது வந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்கோர் கம்ப்ளீட்டாக மோசம்லாம் இல்லை, பட் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் மசில் தேஞ்சு போயிருக்குன்னு அர்த்தம். நீங்கள் எதிலெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது நோ சொல்கிறதுல தயக்கம் காட்டாமல் இருக்கிறது. இதை எப்படி ஆரம்பிக்கலாம்னா, ரொம்ப சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாம். எனக்காக இன்றைக்கி அந்த ஒரு கால் மட்டும் பேசிட முடியுமா அப்படின்னு உங்கள் கலீக் கேட்கும் பொழுதோ, இல்லை எனக்காக இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போய் அந்த ஒரு பார்சலை மட்டும் வாங்கிட்டு வந்துட முடியுமா அப்படின்னு யாராவது கேட்கும் பொழுது, ஜென்யூனாக உங்களால் பண்ண முடியாது அப்படின்னா நோ அப்படிங்கிறத தயங்காமல் சொல்லுங்கள். 2வது, உங்களை சுற்றி யார் இருக்கான்னு பாருங்கள். யார் கூட நீங்கள் அதிகம் நேரம் செலவழிக்கிறீங்கன்னு பாருங்கள். அவங்க உங்களை உயர்த்துறாங்களா, உங்களை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறாங்களா, இல்லை உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்களா? அவங்க ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கையுடைய வில்லன்கள். 3வது, உங்களுக்காக நீங்கள் கொடுத்துக்கிற ப்ராமிஸில் 1வது ஒவ்வொரு நாளுமே காப்பாற்ற முடியுதான்னு பாருங்கள். உதாரணத்துக்கு, இன்றைக்கி நான் 8 கிளாஸ் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு காலையில் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா 8 கிளாஸை குடிச்சு முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டீங்க, எனக்கு நானே நம்பகத்துக்குரிய ஒரு நபராக இருக்கேன் அப்படின்ற ஒரு உணர்வை வளர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நீங்களே வளர்த்துக்க வேண்டிய அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த 3 ஆக்ஷன்ஸும் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஸ்கோரை இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் ரொம்ப சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் இதை பண்ண முடியுதான்னு பாருங்கள். அடுத்து, உங்களோட ஸ்கோர் 5 to 6, அதாவது அந்த 0 to 10 அப்படிங்கிறதுல நீங்கள் நடுவில் இருக்கீங்க. 5 எஸ் வாங்கியிருக்கீங்க இல்லாட்டி 6 எஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இப்போ நம்ம பேச போகிற விஷயங்கள் உங்களுக்காக தான். உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு தெரியுது, அதை எப்படி மதிக்கணும்னு தெரியுது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கோர் சொல்லுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்தெந்த கேள்விகளுக்கு நோன்னு நீங்கள் எழுதிருக்கீங்கன்றதை கவனிச்சு பாருங்கள். இது ஒரு பேட்டர்ன் மாதிரி அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயமா அப்படிங்கிறத கவனிங்க. கரியரில் செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கீங்க, ஆனால் உங்கள் பார்ட்னர்கிட்ட உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்கள். உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க, ஆனால் ஆஃபீஸில் உங்களுக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்குது அப்படின்னா அதை கவனித்து அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் வேலை பண்ண வேண்டியிருக்கு. 2வது, யாராவது ஒருத்தங்க உங்களுடைய பவுண்டரியை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே நீங்கள் அதுக்கு எஸ் சொல்லாதீங்க. உதாரணத்துக்கு, யாராவது ஒருத்தங்க எனக்காக இன்றைக்கி அந்த ஷிஃப்ட்டையும் சேர்த்து பார்த்துறியா அப்படின்னு ஆஃபீஸில் கேட்டாங்கன்னா உடனே எஸ்லாம் சொல்லாதீங்க. அவங்க கலீக் தான், நாளைக்கு அவங்கக்கிட்ட நாமளும் ஹெல்ப்புக்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்க தான் செய்யும். பட் கொஞ்சம் பாஸ் பண்ணி அதுக்கப்புறமா எஸ் ஆர் நோ சொல்லுங்கள். எடுத்த உடனே நீங்கள் எஸ் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க உங்ககிட்ட அந்த ஹெல்ப் கேட்கும் பொழுது உங்கள் கேலண்டரை பார்த்து நீங்கள் பதில் சொல்கிறதா சொல்லுங்கள், செக் பண்ணிவிட்டு சொல்கிறதா சொல்லுங்கள். இதை நீங்கள் பண்ணும் பொழுதே நீங்கள் உங்கள் நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்ற மெசேஜை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. 3வது, உங்கள் செல்ஃப் டாக் எப்படி இருக்குன்னு கவனிச்சு பாருங்கள். ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தால் கூட உங்களை நீங்களே ரொம்ப திட்டிக்கிறீங்க, ரொம்ப வருத்திக்கிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ரீஃப்ரேஸ் பண்ண பாருங்கள். இன்றைக்கி எனக்கு ஏற்பட்டது ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹேண்டில் பண்ணேன், பட் இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அந்த ஒரு பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் என்ன நீ இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே திட்டிக்கிறது பண்ண வேண்டாம். அது அந்த செல்ஃப் டாக்கை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இது நீங்கள் சப்போஸ் மிட் லெவலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சில ஏரியாஸில் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஓகே, இப்போ உங்கள் ஸ்கோர் 7 and above இருக்குது. 7, 8, 9 or 10 out of 10 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் நிறைஞ்ச ஃபேண்டாஸ்டிக்கான பர்சன். உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய கிளாப் கொடுத்துக்கலாம். உங்கள் வர்த் என்னன்னு உங்களுக்கு தெரியும், உங்கள் பீஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இப்படி நம்ம ஒரு சாலிட் ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணியிருக்கும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாம் நமக்கே செட் பண்ணியிருக்கிற பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறது நம்மளை மற்றவர்கள்கிட்டேருந்து பிரிக்கக்கூடிய செவரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது நம்மளை மற்றவர்கள்கிட்டேருந்து பிரிக்குது அப்படின்னா நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட்லேருந்து ஒரு செல்ஃப் ஐசோலேஷனுக்கு வந்துட்டோன்னு அர்த்தம்.
கொஞ்சம் அதை தளர்த்திக்கிட்டு மற்றவர்கள் கூட இயைந்து எப்படி செயல்படலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். நமக்கு இவ்வளோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் சாலிடாக இருக்குது அப்படின்னும் பொழுது இதை மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் கூட நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி பர்ஃபெக்ட் அப்படின்லாம் யாரும் கிடையாது. நம்மக்கிட்ட என்ன குற்றம் குறைகள் இருக்குது அப்படிங்கிறத எப்போவுமே அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணிக்க வேண்டியதும் அவசியம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அடையிறது அப்படிங்கிறது ஒரு டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ற மாதிரி கிடையாது. அது வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நாம் இப்போ லைஃபோட எந்த ஸ்டேஜில் இருக்கோம், நம்மளை நாம் எந்த அளவுக்கு மதிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி அடிக்கடி மெஷர் பண்ணி பார்த்து எங்கே சரி பண்ணும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நாம் செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கும் பொழுது மற்றவர்களும் நம்மளை மதிப்பாங்க. அந்த எனர்ஜி அங்கே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம நேரத்தை அவங்க மதிப்பாங்க, நம்ம கருத்துக்களை அவங்க மதிப்பாங்க. அதே மாதிரி நாமளும் அவங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் மதிப்போம். அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதுவே மற்றவர்கள் நம்மளை சுற்றி இருக்கும் பொழுது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, நம்மளை எப்படி வேணால் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு லெவலில் அவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்த நாம் தான் கொடுத்துருக்கோம். அதனால் அதை கர்டைல் பண்ணி பவுண்ட்ரி செட் பண்ணி நம்ம நேரம், நம்ம எனர்ஜி, இதுக்கான அந்த மரியாதையை உருவாக்கிக்க வேண்டிய கடமை நம்மக்கிட்ட அதிகமாகவே இருக்குன்னு அர்த்தம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் பற்றி இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி இந்த எபிசோடை நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நம்ம ஈகோக்கான ஒரு பூஸ்ட்லாம் கிடையாது, நம்மளுடைய சோல்கான ஒரு பீஸ். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கவங்க எப்போவுமே ரொம்ப ரொம்ப அமைதியாக காமாக இருப்பாங்க. அவங்களுக்கு எதையும் யார்கிட்டையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயமும் கிடையாது. அவங்க யாரையும் தன்னோட கம்பேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப ஆங்ஷியஸாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. தேவையில்லாத பதற்றமோ சந்தேகமோ பொறாமையோ அவங்களுக்கு வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவங்க தன்னிறைவு பெற்றவர்கள். தன்னிறைவு பெற்றவங்க அமைதியாக இருப்பாங்க. அந்த அமைதியான காமான பீப்புள் கிட்ட அதிக நேரம் செலவழிக்கணும்னு தான் நினைப்போம். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். வேலைக்காக, உறவுகளுக்காக எந்த கட்டாயமும் இல்லாமல் உங்களை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்க அப்படின்ற பாயிண்ட்லேருந்து இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை வளர்த்துக்க பாருங்கள். வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும். இந்த நோட்டோட இன்னைக்கான எபிசோட நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த மனமே நலமா எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.